எக்ஸாக்டா ஒரு வருஷம் கூட முடியல, அதுக்குள்ளேயே வந்து கள்ளக்குறிச்சியில இந்த ஒரு சம்பவம் இப்போ அரங்கேறியுள்ளது. இதற்கு முக்கிய பொறுப்பு, முழு காரணம் யார் அப்படின்னா ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. இது 50 ரூபா கொடுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு, அதை ஒரு குடிக்கிறானுங்க, அவ்வளவுதான் ஃபுல் போதை. அதனால வந்து அன்றாட வேலைக்கு செல்பவர்கள், அன்றாட கூலி தொழிலாளிகள், இவங்க எல்லாருமே வந்து 50 ரூபா கொடுத்து கள்ளசாராயத்தை வாங்குவாங்களா அல்லது 180 ரூபா கொடுத்து டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுபானத்தை வாங்குவாங்களா? மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கள்ளசாராயத்துல வந்து இவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த மெத்தனால் கெமிக்கலை இந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு சப்ளை பண்ணது யாரு? இருக்கக்கூடிய எஸ்ஐங்க, பிசிங்க, ரைட்டரு முதற்கொண்டு எல்லாரையுமே வந்து டோட்டலா வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாரு தமிழக முதல்வர் அவர்கள். சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நியாயமே உங்களெல்லாம் பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். ரொம்ப அட்வான்ஸ்டா போய் போன்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்புனா போதும், வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டுலாம் வந்து போயிருக்கிறாங்க கள்ளசாராயத்தை. சவுக்கு சங்கர் அவர்களே இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அரசு வந்து யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க மேல வழக்கு போடுறதெல்லாம் நிறுத்திட்டு, இந்த கள்ளசாராயத்தெல்லாம் வந்து நீங்க ஒழிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இறந்திருக்க மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம், கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 38 பேர் இந்த டைம் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. மேபி இந்த ஒரு டெத் கவுண்ட் அப்படின்றது இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இது வரைக்கும் அபிஷியலா டிக்ளேர் ஆனதுல ஒருத்தருக்கு கண் பார்வையே வந்து போயிருக்கு அப்படின்றது செய்தியா வந்திருக்கு. நிச்சயம் இந்த ஒரு சம்பவம் தமிழகத்தையே ஒரு உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இதுக்கு முக்கிய காரணம், இதற்கு முக்கிய பொறுப்பு யார் அப்படின்னா திமுக அரசாங்கம் தான். ஆப்வியஸா இதுக்கு முக்கிய பொறுப்பு அவங்க தான் எடுத்து ஆகணும். ஏன்னா இது போன்ற ஒரு சம்பவங்களை அரசாங்கம் நினைத்திருந்தால் ஆரம்பத்திலேயே வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் வந்து அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணல. உண்மையாகவே இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதற்கு முக்கிய காரணம் யார் யாருக்குள்ள இதுல தொடர்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாத்துருவோம். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 38 பேர் வந்து அப் டு இந்த டைம் வரைக்கும் வந்து இறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வந்து சீரியஸா இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி அதன் சுற்றி உள்ள ஒரு 10ல இருந்து ஒரு 15 கிராமம் தான் வந்து இந்த ஒரு கள்ளசாராயம் இது போன்ற ஒரு லிக்வர் வந்து இவங்களா வந்து ரெடி பண்றது, இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, பொதுவா கள்ளசாராயம் அப்படின்றதுல வந்து பழங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு அதை வந்து காய்ச்சுவது அப்படின்றது வழக்கம். ஆனா இவங்க ஒரு படி மேல போய் மெத்தனால், எத்தனால், இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது எதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கடைசியா பார்ப்போம். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கா தமிழகத்துல அப்படின்னா நிச்சயம் நடந்திருக்கு. அதுவும் ஒரு 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம்லாம் கிடையாது. போன வருஷம், இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு வருஷம் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சம்பவம் இங்க கள்ளக்குறிச்சியில நடந்துருச்சு. போன வருஷம் விழுப்புரத்துல வந்து கிட்டத்தட்ட 18 பேர் வந்து இதே போன்ற ஒரு சம்பவம் கள்ளசாராயத்துல வந்து இறந்தவர்கள். அவங்களுக்கெல்லாம் தமிழக அரசாங்கம் வந்து மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் அவர்களே வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண உதவியும் வந்து அவர் கொடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து, எத்தனை பேரு, 100 பேருக்கு மேல கண் பார்வையே வந்து போயிருக்கு. அவங்களுக்கும் வந்து இவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் எக்ஸாக்டா ஒரு வருஷம் கூட முடியல, அதுக்குள்ளேயே வந்து கள்ளக்குறிச்சியில இந்த ஒரு சம்பவம் இப்போ அரங்கேறியுள்ளது. இதற்கு முக்கிய பொறுப்பு, முழு காரணம் யார் அப்படின்னா ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. ஏன்னா போலீஸ் துறை அவர் தானே கையில வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு கேள்விதான் இப்ப மக்கள் எல்லாருமே வந்து கேக்குறாங்க. போன வருஷம் விழுப்புரத்துல இந்த ஒரு சம்பவம் நடக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் யாராவது கள்ளசாராயம் காசுனாங்க அப்படின்னா என்னுடைய இரும்பு கரம் கொண்டு அவர்களை முடக்குவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இரும்பு கரத்தை எங்க வாடகைக்கு எங்கேயாவது விட்டீங்களா, இல்ல ஏதாவது துருப்பிடிச்சு போச்சா அப்படின்ற மாதிரிதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழுப்புரம் மாவட்டத்துல வந்து போன வருஷம் இந்த ஒரு கள்ளசாராய மரணம் எல்லாமே ஏற்படும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நானே நேரடியா வந்து ஆய்வு மேற்கொள்ள போகிறேன், இதற்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்பி, கலெக்டர், சுற்று
வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எல்லாரையுமே உட்கார வச்சு ஒரு மீட்டிங்கும் நடத்துறாரு. மீட்டிங் நடத்தி முடிச்ச உடனே இமீடியட்டா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் எல்லாருமே வந்து ரைடுக்கு போறாங்க. ரைடுக்கு போயிட்டு அந்த விழுப்புரம் மாவட்டத்துல எவெல்லாம் வந்து பேரலா வச்சு கள்ளசாராயம் காசுறோன்னு எல்லா பேரலையும் அடிச்சு உடைக்கிறாங்க. அடிச்சு உடைச்ச உடனே அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு. அதோட செய்தி எதுவுமே வரல. இப்போ திரும்பவும் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு ஒரு 38 பேர் இறந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்த பிறகு எல்லாரும் வந்து திரும்பவும் இதை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்ப நம்ம கெமிக்கலுக்கு வருவோம். இவங்க ஏன் வந்து கள்ளசாராயம் வந்து ப்ரிஃபர் பண்ணி குடிக்கிறாங்க, ஏன் டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுபானத்தை வந்து இவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், கள்ளசாராயத்துல வந்து பழங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு காய்ச்சுவது வழக்கம். ஆனா இங்க இவங்க காய்ச்சிய இந்த ஒரு கள்ளசாராயம், அதுவும் வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில இவங்க பண்ணது வந்து மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை போட்டு இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மெத்தனால்ல வந்து கொஞ்சம் கலரை வந்து ஆட் பண்ணி இதை வந்து இவங்க விஸ்கி, பிராண்டி அது போன்ற ஒரு மதுபானத்துக்கு வந்து இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதை குடிக்கிறதுக்கு. ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் 10 ml மேல, அதாவது 10 ml அதற்கு மேல வந்து ஒருத்தர் இன்டேக் பண்றாரு அப்படின்னா அவருடைய கண் பார்வையே போயிடும் அப்படின்றாங்க. 100 ml மேல ஒருத்தர் வந்து அந்த ஒரு மெத்தனால வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னா அவர் உயிரே போயிடும். 2 ml தான் வந்து ஒரு மனுஷன் வந்து மெத்தனாலே பயன்படுத்த முடியும். 2 ml இருந்து 8-9 ml வரைக்கும் ஒருத்தர் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னா கண் பார்வை, கால் வலி, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து வயிற்று வலி, இது போன்ற பல விஷயங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி பலரும் வந்து ஒரு ஆய்வறிக்கையிலையும் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும் போது இவங்க எதுக்கு மெத்தனால பயன்படுத்தணும் இந்த இது இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியல, எந்த கெமிக்கலை போட்டு இது பண்ணணும் அப்படின்றது தெரியல. ரெண்டாவது வந்து இவங்க எல்லாம் வாங்கி குடிச்சிருக்காங்க. ஒரு பேக்கெட் 50 ரூபாய்க்கு வித்து இருக்கிறாங்க கள்ளசாராயத்தை. நீங்க டாஸ்மாக்ல போய் வாங்கினீங்கன்னா 180 ரூபான்றானுங்க. மினிமம் வந்து ஒரு குவார்டர் வாங்குறோம் அப்படின்னா இது 50 ரூபா கொடுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை ஒரு குடிக்கிறானுங்க, அவ்வளவுதான் ஃபுல் போதை. அதனால வந்து அன்றாட வேலைக்கு செல்பவர்கள், அன்றாட கூலி தொழிலாளிகள், இவங்க எல்லாருமே வந்து 50 ரூபா கொடுத்து கள்ளசாராயத்தை வாங்குவாங்களா அல்லது 180 ரூபா கொடுத்து டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுபானத்தை வாங்குவாங்களா? அதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த 50 ரூபா கொடுத்து இந்த ஒரு மெத்தனால் அப்படின்ற ஒரு கள்ளசாராயத்தை வாங்கி உள்ளனர் அப்படின்றதுதான் வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சம்பவம். சரி, இதை மெத்தனால மட்டும்தான் வச்சு பண்ண முடியுமா, இதை தவிர்த்து வேற ஏதாவது கெமிக்கல் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒரு கெமிக்கலும் இருக்கு. இந்த எத்தனால வச்சும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஆனா எத்தனால வச்சு ஒருத்தன் வந்து மேனுஃபேக்சர் பண்றான் அப்படின்னா அவனுக்கு மொத்தமே வந்து எவ்வளவுக்குள்ள ஒரு சரக்கு அவன் மேனுஃபேக்சர் பண்ணி முடிக்கலாம்னா, ஒரு ஃபுல் சொல்றேன் நான், ஒரு ஃபுல்ல வந்து அவன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கே 40 ரூபா தான் ஆகுமா. 40 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்ல மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பேக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பான். சரிங்களா? அப்போ எவன் இந்த கள்ளசாராயத்தை வந்து காசிட்டு இருக்கிறானோ பேரலா, அவனுங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இந்த ஒரு கள்ளக்குறிச்சி பகுதியில ரீசெண்ட் டேஸ்லயே வந்து ஆயிருக்கிறாங்க. நிறைய பேர் இடம் மண்டபம் அது இதெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்கிறானுங்க போல. சரி, இப்போ இந்த எத்தனால் அப்படின்றது வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்குமா? எங்க போனாலும் இந்த ஒரு எத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து வாங்கி கள்ளசாராயம் காச முடியுமா அப்படின்னா, எத்தனால் அப்படின்ற ஒரு பொருளை வந்து எல்லாராலையும் கடைக்கு போயிட்டு சும்மா இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து வாங்க முடியாது. இந்த எத்தனால யாராலெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னா, நெயில் பாலிஷ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, அப்புறம் பெயிண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலை வச்சிருக்கிறவர்கள், அதுக்கப்புறம் வந்து இப்ப டைல்ஸுக்குலாம் வந்து பாலிஷ் போடுறாங்கல்ல, டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல ஒரு பாலிஷ் ஒன்று போடுவாங்க, அந்த பாலிஷ் போடுறதுக்கு வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து காஸ்மெட்டிக், அதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஒரு எத்தனால் அப்படின்ற ஒரு பொருள்ல. கடைசியா வந்து பெர்ஃப்யூம், நம்ம அடிக்கக்கூடிய சென்ட், பாடி ஸ்ப்ரே, இதுலலாம் வந்து எத்தனால் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கலை வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனால் மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கள்ளசாராயத்துல வந்து இவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த எத்தனால் மெத்தனால் கெமிக்கலை இந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு சப்ளை பண்ணது யாரு, எந்த நிறுவனம், அல்லது வந்து எங்கேயாவது இருந்து இறக்குமதி பண்ணாங்களா, இல்லது ஏதாவது ஒரு நிறுவனம் கிட்ட இருந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்துல ஏன் இன்னும் காவல்துறை எடுக்காம இருக்கு அப்படின்றதான் இப்ப பலரும் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி இருந்தோம், போன வருஷம் விழுப்புரத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னா, இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐங்க, இவங்க எல்லாருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. வழக்கமா இந்த ஒரு ஆக்ஷனை தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. சரி, இதே கள்ளக்குறிச்சி விவகாரத்துல நம்ம தமிழக முதல்வர் வந்து என்ன
நடவடிக்கை எதுல எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அதே இறந்து போனவங்களுக்கு அதே 10 லட்சம் ரூபாய். அதுக்கு அடுத்து வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாவட்ட எஸ்பியை இது பண்ணியிருக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேஷன் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எஸ்ஐங்க, பிசிங்க, ரைட்டரு முதற்கொண்டு எல்லாரையுமே வந்து டோட்டலா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு தமிழக முதல்வர் அவர்கள். சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நியாயமே உங்களெல்லாம் பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒருத்தன் கள்ளசாராயம் காசறான் அப்படின்னா அது காவல்துறைக்கு தெரியாமலே நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூட அந்த ஒரு விஷயம் தெரியாம நடந்திருக்கும். நிச்சயமா வந்து ஒரு லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு தான் வந்து அங்கங்க காவல்துறைகள் வந்து செயல்படுது. அங்கங்க காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் வந்து பொதுவாகவே கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல கள்ளசாராயம் காசக்கூடிய இடம் வந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த பகுதிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்காதா, இத்தனை வருஷமா வந்து இங்க வந்து கள்ளசாராயம் தான் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறானுங்க, இன்னுமே காய்ச்சிட்டு தானே இருக்கிறானுங்க, நம்ம ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத அந்த அதிகாரிகள் ஏன் வந்து யாருமே வந்து அதற்கான ஒரு ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல. அப்போ இதுல நியாயமா பார்த்தா நீங்க வந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி இருக்க கூடாது, நீங்க அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். ஆனா தமிழக முதல்வர் அவர்கள் இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரா, இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல இந்த பேச்சை பத்தி அவனுமே பேச மாட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சைலண்டா இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்பரை போட்டு அந்த பகுதியில வந்து திரும்பவும் எஸ்பியா நீங்க இங்க இருங்க சார், நீங்க இங்க ஐஎஸ்ஆ இருங்க சார், நீங்க இங்க இன்ஸ்பெக்டரா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்களே திரும்பவும் இவங்களுக்கு எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுப்பாரு. கேவலமா இருக்கு இந்த அரசாங்கம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து மிகவும் மோசமான சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் வந்து இப்ப எல்லாரும் வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனமாவே வந்து வச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த கள்ளசாராயம் எப்பத்துல இருந்து தமிழகத்துல வந்து காய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்பதான் வந்து டாஸ்மாக் வந்து அரசாங்கம் வந்து எடுத்து நடத்துது. 1980, 84 இந்த காலகட்டத்திலலாம் வந்து தனியார் நிறுவனங்கள் தான் இப்போ வந்து டாஸ்மாகே வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஒயின் ஷாப்பு அப்போல்லாம் வந்து அவங்க தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த கள்ளசாராயம் அப்படின்றதுலாம் வந்து அதிக அளவில் வந்து விற்பனையில் இருந்தது. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து இறந்தும் இருக்கிறாங்க. ஒரு 1965, 70 அந்த காலகட்டத்திலலாம் வந்து ஒரு 70 பேர் 80 பேர்லாம் வந்து ஒரே கிராமத்தில் இறந்த செய்திகள்லாம் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982 குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இதற்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் எதுவுமே வந்து மதுபானங்களை வந்து விற்கக்கூடாது, அரசாங்கம் தான் வந்து டாஸ்மாக் அப்படின்ற ஒரு இதில் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. அதற்கப்புறம் தான் வந்து குண்டாஸ் ஆக்டே வந்து எடுத்துகிட்டு வராரு. எதற்காக இந்த ஒரு குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது வந்து கள்ளசாராயம்லாம் காய்ச்சறீங்க அப்படின்னா குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துகிட்டு வந்தது இந்த ஒரு குண்டாஸ் ஆக்ட் அப்படின்றது. 1982 வந்து இந்த ஒரு குண்டாஸ் ஆக்ட் 2004, 2005 மேலே பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி விற்கக்கூடியவர்கள், அப்புறம் வந்து மணல் கடத்துபவர்கள், அப்புறம் வந்து கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பவர்கள், இவங்க எல்லாருமே வந்து கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2004, 2005 அது போன்ற சம்பவங்கள், அது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களையும் வந்து இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்க. அடுத்து அப்படியே பொறுமையாக 2012, 13 மேலே கொலைகேஸில் இருக்கிறவங்களெல்லாம் கூட வந்து குண்டாஸ் காவலில் வந்து நீங்கள் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொலைகேஸ் உள்ள நபர்கள் மீதும் வந்து குண்டர் தடுப்பு சட்டம் போட்டாங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் மீன் போடுறானாவே குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இப்போது சீர்கெட்டு போயிடுச்சு இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது. குண்டாஸ் ஆக்டை பற்றி உள்ளாரும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம திரும்பவும் வந்து இதுக்கு வருவோம். பொதுவாகவே கவர்மெண்ட்டே டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கு. டாஸ்மாக் கவர்மெண்ட்டே நடத்தும் போது ஏன் வந்து இவங்க போய் கள்ளசாராயம் வாங்குறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் டாஸ்மாக்ல ஒரு கோட்டருடைய விலை வந்து 180 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. பார்க்கக்கூடியவர்கள் அது கீழே ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து 180 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. கள்ளசாராயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ரூபாலே வந்து கிடைக்கிது. ரெண்டாவது, நீங்கள் கோட்ரு வந்து ஒரு 4 கோட்ரு வாங்கினீங்கன்னா ஒரு ஃபுல்லு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700, 720 ரூபா வந்தது. ஒரு ஃபுல்லு குடித்தா ஒருத்தனுக்கு நல்ல போதையாகும். ஆனால் இதே 50 ரூபா கொடுத்தா அவன் கள்ளசாராயம் வாங்கி குடிக்கிறான் அப்படின்னா அதுவே அவனுக்கு பயங்கர போதையாகுது. அதனால தான் இவனுக்கு 700 ரூபா கொடுத்து இதை வாங்காமல் கம்மி ரேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை குடிச்சிட்டு அன்றாட கூலி தொழிலுக்கு போகக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பிணவரையெல்லாம் இருக்கும்ல, இந்த மார்ச்சரி பண்ணுற இடம், அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை குடிச்சிட்டு தான் அவங்களால அங்கே போய் நின்று வேலையை பார்க்க முடியும். ஏன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அந்த மாதிரி இருக்கும், ஸ்மெல்லும் வந்து அந்த மாதிரி இருக்கும்.
இது போன்ற வேலைக்கு செல்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு கள்ளசாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு தான் வந்து போயிருக்கிறாங்க. சரி, இப்போ கள்ளக்குறிச்சி பகுதியிலலாம் என்ன நடந்திருக்கு, கள்ளசாராயத்தை இவங்க எப்படிலாம் அங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புனா போதும், வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டுலாம் வந்து போயிருக்கிறாங்க கள்ளசாராயத்தை. இதெல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சால் நடந்திருக்கும், நிச்சயம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். ரெண்டாவது, இதில் வந்து ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பகுதியில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருக்கு இதில் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பெயர் வந்து உதயசூரியன், அப்புறம் இன்னொருத்தருடைய பெயர் வந்து வசந்த கார்த்திகேயன். இவங்க 2 பேருக்குமே வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே கள்ளசாராய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இவர்களுக்கு மாதம் ஒரு சில லட்சங்கள் வந்து பணம் கொடுப்பதாகவும் வந்து தகவல்கள் வருகிறது. அடுத்த கட்டமாக சிபிசிஐடிக்கு வந்து இப்போ இந்த ஒரு கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய விசாரணை வளையத்தில் இந்த 2 மாவட்ட செயலாளர்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த மாவட்டத்துடைய எஸ்பி, கலெக்டர் இவங்களே வந்து விசாரிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து சொல்கிறாங்க. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை நேற்று கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களே இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அரசு வந்து யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க மேலே வழக்கு போடுறதெல்லாம் நிறுத்திட்டு இந்த கள்ளசாராயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஒழிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இறந்துருக்க மாட்டாங்க. எனவே முதல்வர் அவர்கள் அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று நீதிமன்ற வாசல்லையே வந்து இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் வந்து மேற்கொண்டு ஏதாவது உயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்றது எல்லாமே. நன்றி, வணக்கம்.